ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஆனந்த் அகாடமி. நம்ம இன்றைக்கி மே 13 and 14க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி 12 வரைக்கும் இருக்க கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம சேனலில் இருக்குது. ஸோ மறக்காமல் வீடியோஸை பார்த்துருங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு முக்கிய தினங்கள் பார்க்குறப்ப மே 13, 1952 என்ன இந்தியாவோட நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டத்தொடர் நடந்துச்சு. அதாவது என்ன அப்படின்னா, மே 13, 1952 தான் நம்மளுக்கு இந்திய நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டத்தொடர் நடந்துச்சு. இது வரலாற்றில் ஒரு முக்கிய நிகழ்வுன்றனால நம்ம இப்போ பார்க்குறோம். அதே மாதிரி சுதந்திர இந்தியாவின் முதல் கூட்டத்தொடர், சரியா, சுதந்திர இந்தியாவின் முதல் கூட்டத்தொடர் மே 13, 1952 நடந்திருக்கும். அதே மாதிரி ராஜ்யசபா, அதாவது மாநிலங்களவை மற்றும் லோக்சபா, மக்களவை ஆகிய இரண்டும் தங்களின் முதல் அமர்வை இன்னைக்கு தான் நடத்துனாங்க, சரியா. ரெண்டு சபாலையும் அவங்களோட முதல் அமர்வு அப்படின்னா மீட்டிங் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு தான் நடந்திருக்கும். ஓகே, அடுத்து இந்தியாவின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி வளர்ச்சி குறித்த கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. இது ஃபஸ்ட்டு பாருங்க. நிறுவப்பட்ட புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறனில் இன்ஸ்டால்டு ரெவனியபிள் எனர்ஜி கெப்பாசிட்டி இந்தியா உலகின் 3வது பெரிய நாடாக உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரியா. அடுத்த கூற்று பாருங்க. இந்தியாவின் புதைப்படிவமற்ற நான் ஃபாசில் எரிசக்தி திறன் 262.7 ஜிகாவாட்டை கடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது நாட்டின் மொத்த மின் உற்பத்தியில் 50% அதிகமாகும்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு கூற்று. நெக்ஸ்ட்டு 2025 ஆண்டின் மற்றும் சூரிய சக்தி திறன் 44 ஜிகாவாட்டாக கூடுதலாக சேர்க்கப்பட்டுள்ளது. இதில் எல்லாம் எது கரெக்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே கரெக்டு தான். ஸோ இப்போ தற்போது இந்தியா புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறனில் உலகளாவிய 3வது இடத்தை பிடிச்சு சாதனை படைச்சிருக்கு. ஸோ இந்தியாவின் புதைப்படிவமற்ற எரிசக்தி உற்பத்தி திறன் 262.7 ஜிகாவாட்டை கடந்திருக்கு, சரியா. அதே மாதிரி இந்தியாவின் மொத்த மின்னணு உற்பத்தி திறனில் இது பாதிக்கும் மேற்பட்டதாக குறிக்கிறாங்க, சரியா. மொத்த உற்பத்தி திறன்லேயே இந்தியாவோட மொத்த உற்பத்தி திறனில் இது பாதிக்கும் மேலே அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி உள்நாட்டு சூரிய மின்தகடு, அதாவது சோலார் மாடுல் உற்பத்தி திறன் 2024 38 ஜிகாவாட்லேருந்து இப்போ 2025 74 ஜிகாவாட்டாக உயர்ந்திருக்கு, சரியா. அதே மாதிரி சூரிய மின்கலை, அதாவது சோலார் செல் உற்பத்தியில் 9 ஜிகாவாட்லேருந்து 25 ஜிகாவாட்டாக அதிகரிச்சிருக்கு. அதே மாதிரி குறிப்பாக 2025 ஆண்டு மட்டும் கூடுதலாக 44 ஜிகாவாட் என்ன பண்ணியிருக்காங்க, சக்தி திறன் சேர்க்கப்பட்டது. இதனால் இவ்வளவு வளர்ச்சி, இது நம்மளுக்கு ஃபுல்லாக வளர்ச்சியை சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் சோலார் பேனல்கள் தயாரிப்புக்கு தேவையான வேஃபர்ஸ் மற்றும் பாலிசிலிக்கான் போன்ற மூலப்பொருட்கள், சரியா. சோலார் பேனல் தயாரிக்க இந்த வேஃபர்ஸ் மற்றும் பாலிசிலிக்கானோட மூலப்பொருட்கள் இந்தியா இன்னும் யாரை நம்பியிருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா சீனாவை தான் நம்பியிருக்காங்க. ஸோ இது இவ்வளோ வளர்ச்சி இருந்தும் மித்த மூலப்பொருட்காண்டி நம்ம சீனாவை தான் சார்ந்திருக்கோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இந்திய தேசிய பங்குச்சந்தையின் NSE மின்னணு தங்க வைப்பு ரசீதுகள் குறித்த கீழ்கண்டு கூற்றுகளில் எது எவை சரியானவை பார்க்கணும். இதில் NSE-யில் மின்னணு தங்க வைப்பு ரசீது வர்த்தகம் 2026 ஆண்டில் தொடங்கப்பட்டது. இவை செபி அமைப்பால் முறைப்படுத்தப்படும் டிஜிட்டல் ஆவணங்கள் ஆகும். முதலீட்டாளர்கள் தங்களின் EGRகளை 5% GST செலுத்தி நேரடி தங்கமாக மாற்றிக்கொள்ளலாம். அதாவது இப்போ என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, நம்ம தங்கத்தை ஒரு எப்படி அப்படின்னா ஒரு ரசீது மூலியமாக, அதாவது இப்போது டிஜிட்டல் ஆவணமாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் எது கரெக்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா 1, 2 தான் கரெக்டு. இதை பாருங்கள். இப்போது தேசிய பங்குச்சந்தை, சரியா, தேசிய பங்குச்சந்தை 2026 ஆண்டில் தான் மின்னணு தங்க வைப்பு ரசீது, அதாவது மின்னணு தங்க வைப்பு ரசீதை அதாவது ரசீது வர்க்கத்தை தொடங்கியிருக்காங்க. அதாவது மும்பை பங்குச்சந்தையில் மும்பை பங்குச்சந்தையில் 2022 தொடங்கிட்டாங்க, சரியா. நம்ம தேசிய பங்குச்சந்தை இப்போ தான் தொடங்கியிருக்காங்க. EGR அப்படின்றது
எலக்ட்ரானிக் கோல்ட் ரேட். சரி, இதுதான் அதை அங்கீகரிக்கப்பட்ட பெட்டகங்களில் சேமிக்கப்பட்டுள்ள தங்கத்தை குறிக்கும் டிஜிட்டல் ஆவணம். இப்போது நீங்கள் எவ்வளோ தங்கம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை அந்த டிஜிட்டல் ஆதாரமாக நம்மளுக்கு மாற்றி கொடுத்துருவாங்க. சரியா, அது நம்மளுக்கு தங்கமாக கையில் இருக்காது, ஒரு பேப்பர் மாதிரி இல்லாட்டி ஒரு டிஜிட்டல் வாலெட், டிஜிட்டலில் ஃபோனில் இருக்கிற மாதிரி. நம்மளுக்கு பணம் இப்போ எப்படி இருக்குது, நம்மளுக்கு ஜிபே அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுல பணம் நம்ம கையில் இருக்காது, பட் நம்பராக நம்மளுக்கு கவுண்டிங் தெரியும்ல, அந்த மாதிரி நம்மளுக்கு இப்போ கொண்டு வந்திருக்காங்க. ஏனெனில் முதலீட்டாளர்கள் தங்களின் ஈஜிஆர்களை நேரடி தங்கமாக மாற்ற 3% GST மற்றும் உரிய திரும்ப பெறும் கட்டணங்களை வித்ட்ராவல் சார்ஜ் செலுத்தினால் போதுமானது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு EGRக்கும் 99 ஆக்சுவலாக இது 99.5, இது 99.9 தூய்மை கொண்ட தங்கத்தை குறிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதே மாதிரி இவை NSDL மற்றும் CDSL கணக்குகளுக்கு மூலம் டிமேட் வடிவில் பாதுகாக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவை பாதுகாப்பற்ற டிஜிட்டல் தங்க தளங்களை விட அதிக வெளிப்படைத்தன்மை மற்றும் முதலீட்டாளர்கள் பாதுகாப்பை வழங்குது. சரியா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை திருத்த மசோதா 2026 படி உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் மொத்த எண்ணிக்கையை, அதாவது தலைமை தளபதி உட்பட எவ்வளவு உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு ஆன்சர் 38. ஓகே, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி 34 இருந்திருக்கும் மொத்த நீதிபதிகளோட எண்ணிக்கை. இப்போது அதை என்னவா மாற்ற சொல்லியிருக்காங்க அப்படின்னா 38 மாற்ற சொல்லி அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. ஸோ இனி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளுக்கு நாடாளுமன்றத்தில் பில் பாஸ் பண்ணி அதுக்கான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு அது நம்மளுக்கு சட்டமாக மாறும். ஓகே, நெக்ஸ்ட்டு இதில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். இது எந்த ஆர்டிகிள் கீழே வருதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிகிள் 124 கிளாஸ் 1 உச்ச நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை நிர்ணயிக்கும் அல்லது அதிகரிக்கும் அதிகாரத்தை நாடாளுமன்றத்துக்கு வழங்குது. இந்த ஆர்டிகிள் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளோட எண்ணிக்கை மற்றும் அவங்களோட அதிகாரத்தை அதிகரிக்கும் அதிகாரத்தை யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நாடாளுமன்றத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுபடி உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையின் சட்டம் 1956 திருத்தம் மேற்கொள்ளப்படும். அப்போ அந்த 1956 தான் நம்மளுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த சட்டத்தில் இப்போ திருத்தம் பண்ணுவாங்க. இது எதுக்காக அப்படின்னா நீதிமன்றங்களில் தேங்கி கிடக்கும் சுமார் 92,000க்கும் மேற்பட்ட வழக்குகளை விரைவாக விசாரித்து தீர்வு காண்பது இந்த எண்ணிக்கை அதிகரிப்பின் முக்கிய நோக்கமாக இருக்குது. இதற்கு முன்னாக எப்பெல்லாம் நம்மளுக்கு மாற்றிருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா 1956, 60, 77, 86, 2009, கடைசியாக 2019 மாற்றிருப்பாங்க. ஸோ இப்போ 2026 மாற்ற போகிறாங்க. ஓகே, இப்போது நான் சொன்ன மாதிரி மசோதா நாடாளுமன்றத்தில் இரு அவைகள்லையும் மக்களவை மற்றும் மாநிலங்களில் சாதாரண பெரும்பான்மையுடன் நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவரின் ஒப்புதலை பெற வேண்டும். ஆக்சுவலாக இதுக்கு சிறப்பு பெரும்பான்மை தேவையில்லை, நம்மளுக்கு சாதாரண பெரும்பான்மை இருந்தாவே போதும். நெக்ஸ்ட் பாருங்க, 2026 மே மாத நிலவரப்படி பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா நகர்ப்புற, அதாவது பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அர்பன் 2.0 திட்டத்தின் கீழ் வீடுகளை கட்டி முடிப்பதில் இந்தியாவில் எந்த மாநிலம் முதலிடத்தில் இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு ஆன்சர் ஒடிசா. ஓகே, ஒடிசா மாநிலம் தான் இப்போது இந்த பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் மூலியமாக நிறைய வீடுகளை கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ 2026 ஆண்டு மே 8 நிலவரப்படி பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அர்பன் 2.0 திட்டத்தின் கீழ் வீடுகளை கட்டி முடிப்பதில் ஒடிசா மாநிலம் முதன்மையாக இருக்குது. கடந்த 2025 மார்ச் முதல் 2026 மார்ச் வரையிலான காலப்பகுதியில் வீடுகளை கட்டி முடிப்பதில் ஒடிசா தொடர்ந்து முதல் இடத்துல இருக்குது. சரியா, நகர்ப்புற ஏழைகளை மற்றும் நடுத்தர வருமான குடும்பங்களுக்கு கான்கிரீட் மற்றும் நிலையான வீடுகளை வழங்குவதற்காக 2024 செப்டம்பரில் இந்த திட்டம் தொடங்கப்பட்டுச்சு. ஸோ ஒடிசாவில் மொத்தம் 24,625 வீடுகளுக்கும் அனுமதி வழங்கப்பட்டது. ஓகே, நெக்ஸ்ட் இதில் 23,466 இடங்கள் புவிசார் குறியீடு ஜியோ டேக்கிங் மூலம் கண்காணிக்கப்படுகின்றன. அதே மாதிரி மே 5
2026 நிலவரப்படி 3134 வீடுகளுக்கு அஸ்திவார பணிகள் வந்து தொடங்கப்பட்டு 2008 வீடுகள் வந்து முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டிருக்காங்க. சரி, இதில் அதோட டீட்டெயில்ஸ். அதே மாதிரி கட்டுமான பணிகள் வந்து முன்னேற்றத்துக்கு கண்காணிக்க புவிசார் குறியீடுகளை அஸ்திவார கண்காணிப்பு மற்றும் பூர்த்தி கண்காணிப்பு ஆகிய நவீன முறைகள் இந்த திட்டத்தில் வந்து பயன்படுது. அதாவது வந்து என்னென்னா, வீடு கட்டுற அந்த இதெல்லாம் இது பண்ணுறதுக்கு, நம்ம ஸ்டடி பண்ணுறதுக்கு இந்த புவிசார் குறியீடு, அஸ்திவார கண்காணிப்பு மற்றும் பூர்த்தி கண்காணிப்பு ஆகிய நவீன முறைகள் வந்து பயன்படுத்தப்படுது. சரியா? நெக்ஸ்ட்டு 2026 ஆண்டு மே 12 அன்று தமிழ்நாடு பேரவையின் சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு JCD பிரபாகர் தான் வந்துட்டு நம்மளுக்கு சட்டப்பேரவையின் சபாநாயகராக 2026 மே 12 வந்து பொறுப்பேற்றிருக்காங்க. இதை தொடர்ந்து பாருங்கள், தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த JCD பிரபாகர் அவர்கள் 2026 மே 12 வந்து தமிழ்நாடு சட்டப்பேரவையின் புதிய சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். இவரை தொடர்ந்து வந்துட்டு ரவிசங்கர் வந்து துணை சபாநாயகராக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அடுத்து கல்வி நிறுவனங்கள் மற்றும் வழிகாட்டு தலங்களுக்கு 500 மீட்டருக்குள் உள்ள 717 டாஸ்மாக் கடைகளை வந்து 2 வாரங்களுக்கு மூட தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. சரியா? என்ன அப்படின்னா, இவங்க தமிழக வெற்றி கழகம் சார்பாக வந்து இப்போது 717 டாஸ்மாக் கடைகளை வந்து இப்போ மூட சொல்லியிருக்காங்க. ஓகே, பள்ளிகளுக்கு மற்றும் வழிபாடு தலங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறதுல. இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 2025 ஆண்டிற்கான தூய்மையான மற்றும் பசுமையான பஞ்சாயத்து, அதாவது கிளீன் அண்ட் கிரீன் பஞ்சாயத் பிரிவில் முதலிடம் பிடித்த கிராமம் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, கவுர்தா வடக்கு கிராமம், மிசோரம். கவுர்தா வடக்கு கிராமம், மிசோரம்ன்றதா இப்போது கிளீன் அண்ட் கிரீன் பஞ்சாயத்துக்குள்ள முதலிடம் பெற்றிருக்கு. ஸோ மிசோரம் மாநிலத்தில் கவுர்தா வடக்கு கிராமம், கவுர்தா நார்த் தூய்மையான மற்றும் பசுமையான பஞ்சாயத்து பிரிவில் வந்து தேசிய அளவில் வந்து முதலிடம் பிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அஸ்ஸாம் மாநிலத்தில் நியூ நபாம் கவான், அதே மாதிரி அந்த பஞ்சாயத்தும் நானாஜி தேஷ்முக் சர்வோதம் பஞ்சாயத் சதக் விஸ்காஸ் புஷ்கார் பிரிவில் வந்து இந்தியாவின் சிறந்த கிராம பஞ்சாயத்தை வந்து தேர்வு செய்யப்பட்டுள்ளது. எந்த கிராமம் பார்த்தோம் அப்படின்னா, அஸ்ஸாம் மாநிலத்தில் உள்ள நியூ நபாம் காவன். அடுத்து பீகார் மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள கிராமங்கள் வந்து முறையே அப்படின்னா பீகார் வந்து 2ஆமாகவும் உத்தரப்பிரதேசம் 3ஆம் இடங்களை வந்து பிடிச்சிருக்காரு. அடுத்து வந்துட்டு அதிக விருதுகளை பெற்ற மாநிலங்களில் கர்நாடகா வந்து 6 விருதுகள் வந்து பெற்று முதலிடம் பிடிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து ஒடிசா மற்றும் ஆந்திர பிரதேசம் வந்து 5 விருதுகளை வந்து பெற்றிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டெல்லியில் காற்று மாசுபாடை கண்காணிக்க தொடங்கப்பட்ட ரோட் ரேடார் திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு மாதமும் எத்தனை கிலோமீட்டர் சாலைகள் வந்து ஆய்வு செய்யப்படுகிறன்னு பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கு விடை வந்துட்டு 18,000 கிலோமீட்டர் சாலைகள் வந்து கண்காணிக்கப்படுகின்றன. டெல்லியில் வந்து மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வந்து சார்பில் வந்து ரோட் ரேடார், ரோட் சைடு ஏர் குவாலிட்டி டிரெக்ஷன் அண்ட் அனலைசஸ் ஃபார் ரியல் டைம் ஆக்ஷன் என்ற திட்டம் வந்து தொடங்கப்பட்டுச்சு. ஸோ அதுபடி பார்த்தோம் அப்படின்னா, டெல்லி முழுவதும் ஒவ்வொரு மாதமும் சுமார் 18,000 கிலோமீட்டர் சாலைகள் வந்து ஆய்வு செய்யப்படுகின்றன. இதில் வந்து சாலை புழுதி, குப்பைகள் எரிப்பு, கட்டுமான கழிவு உட்பட 11 வகையான மாசு காரணிகள் வந்து இது கண்காணிக்குது. இதில் கண்டறியும் புகார்கள் வந்து MCD3 லெவல் என்ற மொபைல் செயலி மூலம் புவிசார் குறியீடு செய்யப்பட்டு அதிகாரிகளுக்கு அனுப்பப்படுகிறது. சரியா? ஏன்னா இந்த மொபைல் செயலி மூலம் அவங்க வந்து அங்கே பார்க்குற 11 வகையான மாசு வந்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, தப்பாக இருந்துச்சுன்னா அது புவிசார் குறியீடு செய்யப்பட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அங்கே இருக்க அதிகாரிகளுக்கு வந்து அனுப்புவாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 2026 ஆண்டிற்கான தேசிய புளோரன்ஸ் நைட்டிங்கல் விருதினை பெற்ற லட்சத்தீவை சேர்ந்த செவிலியர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆயிஷா பிபி கே. இவங்க தான் வந்துட்டு இப்போ இந்த விருதை வந்து பெற்றிருக்காங்க. சர்வதேச செவிலியர் தினம் மே 12 வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணியிருப்போம். அதை முன்னிட்டு 2026 மே 12 குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களால் வந்து இந்த விருது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 15 செவிலியர் பயனாளர்களுக்கு வந்து இந்த ஆண்டு வந்து விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு. அதில் லட்சத்தீவை சேர்ந்த இவர் ஒரு தொலைதூர தீவில் வந்து நல்லறிவில் இருந்த சிக்கலான பிரசவத்தை வந்து வெற்றிகரமாக கையாண்டதுக்காண்டி இந்த விருதை வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி லடாக்கை சேர்ந்த இவர் மிக உயரமான மலைப்பகுதிகள் சுமார் 30 ஆண்டுகள் செவிலியர் சேவையாற்றிற்கும் கௌரவப்பட்டிருக்கார். சரியா?
அதே மாதிரி இந்த விருது பெறுபவர்களுக்கு தகுதி சான்றிதழ், பதக்கம் மற்றும் 1 லட்சம் ரொக்க பரிசும் வந்து வழங்கப்படும். ஓகே, இதோட இன்னைக்கு நம்மளுக்கு May 13 and 14க்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சுச்சு. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மே மந்த் ஃபுல்லான கரண்ட் அஃபேர்ஸ் நம்மளுக்கு இப்போ போட்ட வரைக்கும் நம்ம சேனல் இருக்குது. நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தந்துடுறேன், மறக்காமல் பார்த்துருங்க. அதே மாதிரி நம்ம சேனலில் குரூப் 4க்கான தமிழ் இலக்கணம் கிளாஸஸ் போய்கிட்டு இருக்கு. ஸோ அதுக்கான நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து லைவ் கிளாஸஸில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் எவ்ரி வெனஸ்டே அண்டு சாட்டர்டே மார்னிங் 9 o'clock. ஸோ நம்ம சேனலை ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கவங்க லைவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.